சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொளியூடாக இணைந்திருக்கிறோம். இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், ஹவுத்திகள் மற்றும் ஈரானுக்கு பேரழிவு தரும் பதிலடி கொடுக்கப்படும், கடுமையாக எச்சரிக்கும் இஸ்ரேல். ஹமாஸ் ஹிஸ்புல்லாவுக்கு செய்தது போல் ஈரானிலும் தாக்குவோம், இஸ்ரேல் மிரட்டல். ஈரானின் கொலை இலக்காக தொடர்ந்து முதலிடத்தில் இருக்கும் ட்ரம்ப் அமெரிக்கா வெளியிட்ட தகவல். ஈரானிய செறிவூட்டலை அனுமதிப்பதா இல்லையா என்பது குறித்து அமெரிக்கா இன்னும் முடிவு செய்யவில்லை, ட்ரம்ப் அறிவிப்பு. லண்டனில் உள்ள இஸ்ரேலிய தூதரகத்திற்கு வைக்கப்பட்ட குறி தங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று ஈரான் நிராகரிப்பு. சொந்த போர் நிறுத்த உடன்படிக்கையை மீறிய ரஷ்யா உக்ரைன் முன்வைக்கும் குற்றச்சாட்டு. ஆபரேஷன் சிந்தூர் புல்வாமா தாக்குதலுக்கு மூளையான பயங்கரவாதி கொலை. இஸ்ரேலில் தயாரிக்கப்பட்ட 25 ட்ரோன்கள் 12 இந்திய ஆளில்லா விமானங்களை சுட்டு வீழ்த்திய பாகிஸ்தான் போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம். நீங்கள் தினமும் எங்களுடைய சேனலை பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க. அதுடன் முதல் முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வழங்குங்க. வாங்க காணொளிக்குள் போகலாம். ஏமனின் ஹவுத்தி போராளிகள் அல்லது மற்றைய ஈரானிய ஆதரவாளர்கள் மூலம் நடத்தப்படுகின்ற தாக்குதல்களுக்கு கடும் பதிலடி வழங்கப்படும் என்று ஐக்கிய நாடுகள் சபைக்கான இஸ்ரேலிய தூதர் கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். அத்தகைய நடவடிக்கைகள் அவர்களின் சொந்த நிலங்களை அடையாளம் காண முடியாததாக மாற்றிவிடும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். ஹவுத்திகளும் அவர்களது ஈரானிய எஜமானர்களும் நெருப்புடன் விளையாட விரும்பினால் அவர்கள் தங்கள் சொந்த நிலங்களை அடையாளம் காண முடியாதபடி மாற்றிவிடுவோம் என்று நியூயார்க்கில் உள்ள ஐநா தலைமையகத்தில் இஸ்ரேலிய சுதந்திர தின கொண்டாட்டங்களின் போது டேனி டானன் தெரிவித்திருக்கிறார். சமீபத்திய நாட்களில் டெல் அவீவின் பென்குரியன் விமான நிலையத்திற்கு அருகே ஹவுத்தி போராளிகளால் ஏவப்பட்ட ஏவுகணை தாக்கப்பட்டதை தொடர்ந்து ஏமனின் தலைநகர் மற்றும் செங்கடல் துறைமுகத்தின் மீது இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்களை தொடர்ந்து அவருடைய இந்த கருத்துக்கள் வெளிவந்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் ஹாட்ஸ் வியாழக்கிழமை ஈரானுடனான பதற்றங்களை அதிகரிக்கும் வகையிலான கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார். இஸ்ரேலிய படைகள் பிராந்தியம் முழுவதும் ஈரானிய நட்பு நாடுகளை குறிவைத்திருக்கின்றதால் ஈரானையும் தாக்கக்கூடும் என்ற எச்சரிக்கையை அவர் விடுத்திருக்கிறார். பெய்ரூட்டில் ஹிஸ்புல்லாவுக்கும், காசாவில் ஹமாஸுக்கும், டமாஸ்கஸில் அசாத்துக்கும், ஏமனில் ஹவுத்திகளுக்கும் நாங்கள் செய்ததைப் போல ஈரானுக்கும் செய்வோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் ஹாட்ஸ் எபிரேய மொழியில் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். ஹவுத்தி அமைப்புக்கு நிதி, ஆயுதங்கள் மற்றும் இயக்கங்கள் வழங்குவதாக ஈரானிய தலைமையை நான் எச்சரிக்கின்றேன். பினாமி முறை எப்போதோ முடிந்துவிட்டது, தீமையின் அச்சு சரிந்துவிட்டது. நீங்கள் நேரடியாக பொறுப்பேற்க வேண்டும். ஹவுத்திகள் எங்களை நோக்கி தொடர்ந்து தாக்குதல் நடத்தினால் இஸ்ரேலிடமிருந்து கடுமையான தாக்குதல்களை எதிர்கொள்வார்கள் என்றும் இஸ்ரேல் ஹாட்ஸ் தெரிவித்திருக்கிறார். இதே நேரம் இஸ்ரேலிய ராணுவம் எந்த பணிக்கும் தயாராக இருக்கிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்காவுடன் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட போதிலும் ஹவுத்திகள் தொடர்ந்து இஸ்ரேல் மீது தாக்குதல்களை நடத்துவதாக சபதம் செய்திருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே முன்னாள் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் போல்டன் ஈரான் இன்னும் டொனால்ட் ட்ரம்பை தன்னுடைய முக்கிய கொலை இலக்காக கருதுகிறது என்று தெரிவித்திருக்கின்றார். ஈரான் பழிவாங்குவதற்காக குறிக்கப்பட்ட தற்போதைய மற்றும் முன்னாள் அமெரிக்க அதிகாரிகளின் பட்டியலை தொடர்ந்து பராமரித்து வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். மேலும் ஈரானின் பயங்கரவாத வலையமைப்பு ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் மிகவும் விரிவானது என்றும் 2020ஆம் ஆண்டு ட்ரம்ப் உத்தரவிட்ட அமெரிக்க ட்ரோன் தாக்குதலில் கொல்லப்பட்ட IRGC தளபதி ஹாசிம் சுலைமானியின் கொலைக்கு பழிவாங்கும் ஈரானின் தொடர்ச்சியான நோக்கம் குறித்தும் அவர் எச்சரித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே ஈரானில் யுரேனியம் செறிவூட்டலுக்கு உடன்படுவதா இல்லையா என்பதை தனது நிர்வாகம் இன்னும் முடிவு செய்யவில்லை என்றும், ஆனால் விரைவில் அது தொடர்பாக முடிவெடுக்கும் என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். ஈரான் ஆயுத திட்டத்தை அடையாதவரை அது ஒரு செறிவூட்டல் திட்டத்தை வைத்திருக்க முடியும் என்பது அமெரிக்காவின் நிலைப்பாடாக இருக்குமா என்று வெள்ளை மாளிகையில் ஒரு நிருபர் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த ட்ரம்ப், நாங்கள் இன்னும் அது தொடர்பாக முடிவை எடுக்கவில்லை என்று பதிலளித்திருக்கிறார். இதேவேளை ஈரானின் அணுசக்தி மைய விலக்குகளை அமெரிக்கா வெடிக்க செய்ய வேண்டும் என்றும் ட்ரம்ப் கூறியிருக்கிறார். இது ஈரானின் செறிவூட்டல் குறித்த அமெரிக்காவின் நிலைப்பாட்டை கடுமையாக்குவதாக தெரிகிறது. உண்மையிலேயே சரிபார்க்கப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தை நான் செய்ய விரும்புகிறேன். எங்களுக்கு முழுமையான சரிபார்ப்பு வேண்டும். நாங்கள் அதை நிச்சயமாக செய்ய முடியும் என்று நம்புகிறோம் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். மறுபுறம் லண்டனில் உள்ள இஸ்ரேலிய தூதரகத்தை குறிவைக்கும் சதித்திட்டத்தில் தங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்பதை ஈரான் திட்டவட்டமாக நிராகரிப்பதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்திருக்கின்றார். வியாழக்கிழமை தனது எக்ஸ் கணக்கில் ஒரு
பதிவில் அராக்சி லண்டனில் இருக்கின்ற இஸ்ரேலிய தூதரகத்தை குறிவைக்கின்ற ஒரு சதியில் ஈரானிய நாட்டினர் ஈடுபட்டதாக கூறப்படுகின்ற செய்திகளை ஊடகங்களில் காண்கின்றோம். இதுபோன்ற நடவடிக்கைகளில் எங்களுக்கு எந்த ஒரு ஈடுபாடும் இல்லை என்பதை திட்டவட்டமாக தெரிவிக்கின்றோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். மேலும் முறையான ராஜதந்திர வழிகள் மூலம் எந்த ஒரு குற்றச்சாட்டும் எங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை என்பதை உறுதிப்படுத்துகின்றோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். மூன்றாம் தரப்பினர் ராஜதந்திரத்தை சீர்குலைத்து பதற்றத்தை தூண்டி தவறான கொடிய நடவடிக்கைகள் உட்பட அவநம்பிக்கையான நடவடிக்கைகளை மேற்கொண்ட வரலாறு இருக்கிறது என்றும் அராக்சி சுட்டிக்காட்டி இருக்கிறார். உண்மையிலேயே என்ன நடந்தது என்பதை வெளிச்சம் போட்டு காட்ட ஈரான் தயாராக இருக்கிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த வார தொடக்கத்தில் பயங்கரவாத குற்றங்கள் என்ற சந்தேகத்தின் பெயரில் தனித்தனி நடவடிக்கைகளில் 7 ஈரானிய பிரஜைகள் உட்பட 8 நபர்களை கைது செய்ததாக பிரிட்டிஷ் காவல்துறை அறிவித்தது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நடந்து வருகின்ற பேச்சுவார்த்தைகளுக்கு இடையே இந்த கைதுகள் நடந்திருக்கிறது. இஸ்ரேல் எதிர்க்கின்ற அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகளை சீர்குலைக்கும் நோக்கில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கலாம் என்று சில ஆய்வாளர்கள் ஊகித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. மறுபுறம் ரஷ்யா தனது சொந்த போர் நிறுத்த உடன்படிக்கையை மீறிவிட்டதாக உக்ரைன் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. உக்ரைன் போர் நெருக்கடியின் மத்தியில் ரஷ்யா அறிவித்திருக்கின்ற 3 நாள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி வடக்கு உக்ரைனின் சுமி பிராந்தியத்தில் ரஷ்ய போர் விமானங்கள் வழிகாட்டப்பட்ட குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியதாக உக்ரைன் விமானப்படை பகிரங்கமாக குற்றம் சாட்டி இருக்கிறது. தொடர்ச்சியாக பல இரவுகள் ரஷ்யாவின் ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை சந்தித்த உக்ரைனின் முக்கிய நகரங்களில் அமைதி நிலவிய சிறிது நேரத்திலேயே இந்த போர் நிறுத்த மீறல் சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. ரஷ்யா அறிவித்த இந்த தற்காலிக போர் நிறுத்தம் வியாழக்கிழமை காலை அமலுக்கு வந்தது. இது 2ஆம் உலகப் போரில் நாஜி ஜெர்மனியை சோவியத் ஒன்றியம் வெற்றி பெற்றதன் 80வது ஆண்டு நினைவு தினத்தையொட்டி இந்த போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது. சுமி பிராந்தியத்தில் நடத்தப்பட்டதாக கூறப்படுகின்ற இந்த குண்டுவீச்சு தாக்குதல்கள் குறித்து உக்ரைன் ராணுவம் தகவல் தெரிவித்தாலும் அதனால் ஏற்பட்ட உயிர் சேதம் அல்லது பொருட்சேதம் குறித்து உடனடி விவரங்கள் எதுவும் வெளியாகவில்லை. தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற இந்த ரஷ்யா உக்ரைன் மோதலில் அமைதியை விரும்புவது போன்ற ஒரு பொய்யான தோற்றத்தை உருவாக்கும் முயற்சியாகவே புடின் இந்த போர் நிறுத்தத்தை அறிவித்திருப்பதாக உக்ரைன் கடுமையாக விமர்சித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது புல்வாமா உள்ளிட்ட பல்வேறு தாக்குதல்களுக்கு மூளையாக இருந்த பயங்கரவாதி அப்துல் ரஃபூப் அசார் கொல்லப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூரில் 100க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலின் போது பயங்கரவாத அமைப்பான ஜெய்சி முகமது தலைமையகத்தின் மீது இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இந்த தாக்குதலின் போது தேடப்பட்டு வந்த அப்துல் ரஃபூப் அசாரின் குடும்பத்தினர் 10 பேர் பலியானதாக தெரிவித்த நிலையில் காயமடைந்திருந்த அப்துல் ரஃபூப் அசாரும் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இவர் 1999 நடத்தப்பட்ட கந்தக்கார் விமான கடத்தலில் மூளையாக செயல்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்துல் ரஃபூப் அசார் மற்றும் அவரது சகோதரரான மசூத் அசாரும் தான் இந்திய ராணுவ தலைமையக தாக்குதல், ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தாக்குதல், டெல்லி நாடாளுமன்ற தாக்குதல், பதான்கோட் தாக்குதல், புல்வாமா தாக்குதல் உள்ளிட்டவற்றுக்கு காரணமாய் அமைந்தார்கள். லக்சர் இ தொய்பா பயங்கரவாத அமைப்பின் தளபதியாக இருந்தவர் அப்துல் ரஃபூப் அசார். ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதற்காக பல ஆண்டுகளாக தேடப்பட்டு வந்த பயங்கரவாதிகளில் அவர் ஒருவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இறுதியாக கடந்த 2 நாட்களில் கராச்சி அருகே உட்பட பல்வேறு பகுதிகளில் 12 இந்திய ட்ரோன்கள் இடைமறிக்கப்பட்டிருப்பதாக பாகிஸ்தான் ராணுவ செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கின்றார். நாங்கள் தற்போது கராச்சி மற்றும் லாகூரில் இருந்து இடிபாடுகளை சேகரித்து வருகின்றோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இதற்கிடையில் புதன்கிழமை இரவு இந்தியாவால் ஏவப்பட்ட 25 இஸ்ரேலிய தயாரிப்பான ட்ரோன்களையும் பாகிஸ்தான் ராணுவம் சுட்டு வீழ்த்தியிருப்பதாக அல்-மயாதீன் செய்தி வெளியிட்டிருக்கிறது. பஹல்காம் சம்பவத்தை தொடர்ந்து 2 அணு ஆயுத அண்டை நாடுகளுக்கு இடையிலான பதற்றங்கள் கணிசமாக மோசமடைந்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது. இந்த காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க. மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சந்திக்கலாம். தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.